கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறைக்கும் வகையில் ஹவுமன் பே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக ஹவுமன் பே திட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி 7 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீன பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஹவுமன் பே திட்டம் தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடங்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேதிக்கு 3 ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை மாத்திரமே குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான தேதியை குறிப்பிடுவதில்லை. எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தேர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் எதிர்வரும் 5 வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வவுச்சர்களை விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான 6000 ரூபாய் கொடுப்பனவை எதிர்வரும் 5 வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது மே 28 நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுரம் காவல்துறை தலைமையக பிரதான பரிசோதகருக்கு குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் வழியாக கொழும்புக்கு காரில் பயணித்த போது சாலியபுர கல்லவல சந்தியில் அனுராதபுரம் பிரிவு போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்ததை அறிந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா சட்டத்தரணி சுனந்த தென்னக்கோன் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஒரு பிரேரணையை முன்வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கில் சந்தேக நபரின் பெயர் அர்ஜுனா லோச்சனா என தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டமையை அடுத்து சரியான சந்தேக நபரை அடையாளம் கண்டு அறிவிக்குமாறு நீதிமன்ற காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தது. பின்னர் மேலும் ஒரு அறிக்கையின் மூலம் அனுராதபுரம் காவல்துறை தலைமையகம் வழக்கில் சரியான சந்தேக நபரின் பெயரை ராமநாதன் அர்ச்சனா என்று திருத்தி நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிவித்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவை சந்தேக நபராக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று 285 கைதிகள் விடுதலை செய்யப்படவுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேட அரச பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்படவுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 6 பெண் கைதிகள் உட்பட 285 பேர் விடுதலை செய்யப்படவுள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் சிறை கைதிகள் திறந்த வெளியில் சந்திப்பதற்கும் அவர்களின் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 1 மில்லியன் ரூபாய்க்கு அதிக மதிப்புள்ள 10 வலம்புரி சங்குகளை தனது மகிழுந்தில் மறைத்து வைத்து விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர் ஒருவரே கனேமுள்ள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் பயணித்த மகிழுந்தும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.
மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் இன்று ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இதற்கான தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ராசமாணிக்கன் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் அமலநாயகி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் உள்ளிட்ட 7 பேருக்கு இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி, தமிழர்களுக்கான உரிமையினை வலியுறுத்தி சுதந்திர தினத்தினை கருப்பு தினமாக அறிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வடகிழக்கில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இன்றைய தினம் மட்டக்களப்பில் பேரணிக்கும் போராட்டத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காந்தி பூங்காவில் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. இதனை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் அனுமதியளிக்காத வகையில் காவல்துறையால் இந்த தடையுத்தரவு பெறப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என ஹம்மாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் கே நந்தன் திலக்கா தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் தட்டுப்பாடு நிலைமை ஏற்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மழைப்பொழிவு குறைந்து வருவதனால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் உப்பு நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் கே நந்தன திலக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் எவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் 400 கிராம் உப்பு பாக்கெட்டின் விலை 120 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் உப்பு பாக்கெட்டின் விலை 180 ரூபாவாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஹமாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் கே நந்தன திலகா தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.